நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்ப என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த லெவல்லலாம் நாம என்னென்ன பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மொத இந்த வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் என்ன செட்டப்ல இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு வேவ் ஃபார்மேஷன். இந்த வேவ் ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. வேவ் ஃபார்மேஷன் இது பிரேக் பண்ணி ஸ்டேஜ்ல க்ளோஸ். ஸோ இந்த லெவல்ல இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கான சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா, 21,650 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்ப அத சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,550 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா வந்து உருவாயிருக்கு. 21,550 சரிங்களா? இப்ப 650 வந்து இன்வைட் ஆயிடுச்சு. 21,550 வந்து இப்ப நியூ சப்போர்ட்டா கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 21,100. ஸோ இந்த 2 சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிஷனலா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ட மறந்துறாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் அதிகம். மறந்துறாதீங்க. சப்போர்ட் 1 21,550, சப்போர்ட் 2 21,100. அனதர் ஒன் இஸ் ட்ரெண்ட் லைன். இந்த 2 பிரைஸ் ஆக்ஷனோட ட்ரெண்ட் லைன் மேக்ஸிமம் பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் லைன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது நல்லது. அப்படி ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து ஃபெயில்யூர் ஆச்சுன்னா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர் பை ட்ரெண்ட்ல தான் இன்னும் இருக்கு. ஸோ பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எஸ், மார்க்கெட் வந்து டெய்லியும் அப் மூவ்மெண்ட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரெண்ட் பையா தான் இருக்கும். பட் டெய்லியும் அப்லயே போயிட்டே இருந்ததுன்னா, எல்லாருமே ஈஸியா அத வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்காது மார்க்கெட். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அப் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இன்னைக்கு இறங்கியிருக்கு கனெக்ஷன். பட் இது வந்து ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகல அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஸ்டில் நவ் நிஃப்டி 1 ஹவர் ட்ரெண்ட் பைல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுமா? அல்லது ரிவர்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த 1 ஹவர் ட்ரெண்ட்ல நம்ம சொல்லியிருந்தது என்னன்னா, 650க்கு கீழ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா கன்டின்யூ டவுன் ட்ரெண்ட் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 21,550 ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாவும் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து நல்ல ஒரு குட் பிரைஸ் ஆக்ஷன் 1 ஹவர்ல. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகுது. பட் ஆனா விசிபிளா பிரேக் ஆகல. நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல. ஸோ எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் இந்த பிரைஸ் ஆக்ஷன நல்லா விசிபிளா பிரேக் ஆச்சுன்னா, இட்ஸ் வில் டவுன் ட்ரெண்ட். டவுன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதில மாற்றம் எதுவும் இல்ல. எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான். எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனையும் பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகக்கூடாது. இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லை. மேபி நாளைக்கு பிரேக் ஆகக்கூடிய கேண்டில் ஃபெயில்டும் ஆகலாம். சரிங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் மேபி ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ட்ரெண்ட் வந்து இன்னும் பைல தான் இருக்கு. ஃபெயில் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ எப்பயுமே நம்ம முதல் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு போறது நல்லது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆனா, டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது. அதில எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படி ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆச்சுன்னா, அதுக்கான லெவல் பார்த்தீங்கன்னா, 21,100 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் பிட்வீன்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்ல ஃபோக்கஸ் பண்றது நமக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா, புட் ஆப்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ட்ரெண்ட் லைன்லயோ அல்லது ரிவர்ஸலோ நடந்தா இமிடியேட்டா வெளிய வர்றது நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரெண்ட் வந்து இன்னும் பைல தான் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 21,700 ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா ஒரு லெவல் இருக்கு. 1 21,700 ஓகேங்களா?
ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பைக்கு சாதகமா பார்த்துட்டு டவுனுக்கு பார்ப்போம். டவுன் ட்ரெண்டுக்கு. ஸோ பை ட்ரெண்ட் அப்படிங்கிறனால பைக் சாதகமா பார்ப்போம். மேபி நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஆயிட்டு 21,700க்கு மேல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேன் க்ளோஸ் வச்சா, இட் வில் கன்டின்யூ ட்ரெண்ட் அகைன் பை அப் டு 21,850க்கும் அடுத்ததா 22,000க்கும் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா 22,222க்கும் போறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் 21,700க்கு மேல க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, அகைன் இட் வில் கோ அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் அகைன் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஸோ வேற என்ன மாதிரியான வியூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நாளைக்கு கேப் டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கேப் டவுன் ஆயிட்டு, அகைன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரீன் பார், அதாவது கேப் டவுன் ஆயிட்டு புல்லிஷ் பாரா வந்து உள்ள க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்தது, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் அகைன் கன்டின்யூ அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டை வந்து அகைன் வந்து கன்டின்யூ பண்ணுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் 21,700 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு செஷன் ஆயிட்டாலோ, அல்லது கேப் டவுன் ஆயிட்டு இந்த பிரைஸ் செஷனுக்குள்ள போய் க்ளோஸ் வச்சுட்டாலோ, இட்ஸ் வில் அகைன் கன்டின்யூ அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டை வந்து அகைன் கன்டின்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. எனிவே ஃபெயில்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு பிரைஸ் செஷனும் ஃபெயில்ட் ஆனாலும் ரிவர்சலுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் பாரா இருந்தாலும் ஒருவேளை லோ பிரேக் பண்ணி போச்சுன்னா, இட்ஸ் வில் அகைன் டவுன் ட்ரெண்ட். டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ இதில் நம்ம வந்து இப்போ புல்லிஷ் மூவ்க்கு பார்த்தாச்சு. ஸோ இந்த 2 வியூ தான் புல்லிஷ் வியூக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்குது. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் பைக்கு சாதகமாக பார்த்துட்டோம். ஆப்போசிட் சைட்லேயும் பார்க்கணும். ஸோ ஆப்போசிட் சைடில் பார்க்குறப்போ நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 21,100 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் கேப் டவுன் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ப்ரைஸ் செஷனை பிரேக் பண்ணி ரெட் பாராவோ அல்லது கேப் டவுன் ஆகி ரெட் பாராவோ இருந்தது அப்படின்னா டிபெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இது அகைன் புட் ஆப்ஷனுக்கு போகிறது நல்லது. டவுன் ட்ரெண்டுங்கிறத கிரியேட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கேப் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார் ரெட் பாராக இருந்தாலும் சரி, இங்கிருந்தே ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டாக பிரேக் பண்ணாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த செட்டப் நடந்தது அப்படின்னா நாளைக்கு 21,100க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது டார்கெட் நாளைக்கே போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்லோலி போகலாம். பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 21,100. சரிங்களா? இதுதான் நாளைக்கான வியூ. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ இட்ஸ் அ பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் எதிர்பார்க்கறது மேக்ஸிமம் நாளைக்கு புல்லிஷ் வியூ தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நான் எந்த ஒரு ஹோல்டிங்லேயும் பொசிஷனில் கிடையாது. அதுக்காக நான் அதுக்கு சாதகமாக யோசிக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட எந்த ஒரு பொசிஷன்ஸ் ஹோல்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எதை நான் வச்சு சொல்கிறேன், என்ன காரணம் அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சார்ட்டில் உள்ள டெக்னிக்கல் சார்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இதுதான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு பாசிட்டிவ் அதிகம். நல்லா பிரேக் அவுட் ஆனாலும் ஒருவேளை பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆகிறதுக்கோ அல்லது கேப் டவுன் ஆகிட்டு இன் வரதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த லெவலில் ஃபெயில்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த ப்ரைஸ் செக்ஷனை பிரேக் பண்ணி ஃபெயில் ஆனால் இட் வில் அகைன் அப் ட்ரெண்டை வந்து கண்டினியூ ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ சார்ட்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதோ நம்ம அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நானாக எதையும் கிரியேட் பண்ணல, நானாக பை சேல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தரல அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சார்ட்டை வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். கரண்ட் அப்டேட் என்னவோ அதுதான் பண்ணுறேன். இப்போ சொல்கிற விஷயம் நாளைக்கு ரன்னிங்கில் மாறலாம். ஏன்னா கேண்டில் ஓப்பன் ஆகிறத வச்சு எதை பிரேக் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாறும். இதுதான் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ். இப்போ இன்னைக்கு சொல்லிட்டேன் இது அப்படியே நடக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஸோ ஓப்பனிங் எங்கே, அது எப்படி நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். ஒரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிறதுல கரண்ட் கேண்டில் ஸ்ட்ரக்சருக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். பட் ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் ஆகிற இடமோ ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டிலோ டிஃப்ரென்ஷியேட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸ் மாறதான் செய்யும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி தான் நடக்குங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஸோ ஓப்பனிங் எங்கே, கேண்டில் ஸ்ட்ரக்சர் எங்கே, கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது, சப்போர்ட்டுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயா, இதெல்லாம் பேஸ் பண்ணி வியூஸும் மாறும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நாளைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ்.
நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.